ஹாய் காய்ஸ், வீக்கெண்ட் ஸோ அவுட்டிங் கிளம்பியாச்சு. ஏன்டா கிளம்பணும்னு இருந்துச்சு, ஏன்னா துபாய் வெயில் அப்படி இருந்துச்சுங்க. ஸோ இந்த வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சிட்டி சென்டர் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் பையனுக்கு எல்லாத்தையும் உடனே டஸ்ட்பினில் போட்டுறணும். வீட்டில் சொல்லி கொடுத்ததை வெளியில் போய் ஃபாலோ பண்ணுறா. எனக்கு பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சிட்டி சென்டர்லேருந்து கிளம்பி டே டு டேக்கு வந்தாச்சு. ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ வீக்கெண்ட் தானே, ஸோ டிராஃபிக்காக தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனோம். ஸோ ஷாப்பிங் போயிட்டு சும்மா நான் எதுவும் பெருசாக வாங்குகிற ஐடியா இல்லை. ஸோ சும்மா ஷாப்பிங் போகலான்னு வந்துட்டு பையனுக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி டாய்ஸ், அப்புறம் அவனுக்கு ரொம்ப பசில்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்டிக்கர்ஸ், பசில்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அவனே எடுத்துக்கிட்டான் என்னென்ன வேணும்னு. அதுக்கப்புறம் நானும் சும்மா கிச்சன் ஐட்டம் அப்புறம் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இந்த மிரர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபோட்டோ எடுக்க. ஸோ மிரரில் ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு அஜ்மானில் ஒரு நியூ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, காரைக்குடிக்காரங்க ரெஸ்டாரண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வர 100 பேருக்கு பிரியாணி வேறு ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து வெஜிடேரியன், அங்கே போய் பார்த்தா நான்வெஜ்ஜாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டுங்கிறதுனால கொஞ்சமாக ஐட்டம் செஞ்சுருந்தாங்க, பட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு வெஜ்ஜுங்கிறதுனால மஷ்ரூம் பிரியாணி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய டே இப்படி தாங்க போச்சு. எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. See you guys, bye bye, see you in next vlog.